வணக்கம். நான் மாரிஸ் ராஜா, கூத்துப்பட்டுற ஆக்டிங் மாஸ்டர் அண்ட் நடிகர். கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே நடிப்பு பயிற்சி கொடுத்துருக்கேன். என்னுடைய படம் உரியடி பார்த்துருப்பீங்க. உரியடியில் நான் தாபா கேசர் வடிவேல் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் களத்தூர் கிராமம், குக்கு, காடு, வெள்ளக்காரதுறை, இன்னும் ஏகப்பட்ட படங்கள். அது வாங்கினா இது இலவசம், சுட்ட பழம் சுடாத பழம். இப்போ வந்து ஏ டிடெக்டிவ்னு ஒரு படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். குட்டிமா யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுன்ட்டு என்னுடைய ஆசை. அதுக்காக தான் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன். கேளுங்க சார். ஆனா உங்க பேரு ராஜான்னு தானே? ராஜா தானே உங்க பேரு? எப்படி மாரிஸ் ராஜான்னு எப்படி பேர் வந்துச்சு? இல்லைங்க, நான் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றீங்க? சினிமாக்கு எப்படி வந்தீங்க? எந்த ஊரு? உங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ஒரு மணி நேரம் பேசுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். எங்க ஊர் சொந்த ஊர் கரூர். ஆமா, நான் மாரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு டீ பையா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க சூப்பர்வைசர் ஆயிட்டு மாரிஸ் டெக்ஸ்டைல்ல, மாரிஸ் எக்ஸ்போர்ட்ல ராஜான்னு நிறைய பேர் இருப்பாங்கன்றதுக்காக நான் மாரிஸ் ராஜான்னு பேர் வச்சுக்கிட்டேன். அது சினிமாவுக்கும் ஒரு புதுசா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த மாரிஸ் ராஜாங்கிற பேரே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் நேமா இருக்கிறதுனால அது ஒரு கேச்சிங்கா இருக்குதுங்கிறதுனால வச்சிருக்கோம். ஆனால் டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு சினிமா மேல ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நடிகர் கரூருக்கு வந்திருந்தாருன்னா அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு 10 நாளைக்கு அதனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாச்சும் பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ட்டு ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும், நடிகர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அந்த நடிகர்களை பார்க்க அவ்வளோ கிரௌடுகள் வரும் பொழுது நம்மளும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் நான் கூத்துப்பட்டுறேங்கிற ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணி டீம் கலைக்குழுன்னு சொல்லி கோயம்புத்தூர் டீம் நாடக குழுவில் ஜாயின் பண்ணி. ஆமா, கோயம்புத்தூர் டீம் கலைக்குழுன்னு ஒரு நாடக குரூப். காளிமுத்துங்கிறவர் தான் எனக்கு மாஸ்டராக இருந்தார். அங்கே போய் ஜாயின் பண்ணி அங்கே எங்கள் கூத்து பாடல்கள் ஆக்டிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் ஒரு கூத்துப்பட்டு இருக்கு. முத்துசாமி ஆகுது, அவர்கிட்ட போய் பரிந்துரையெல்லாம் வாங்கிட்டு என்னுடைய பேட்ச் செட்டப்பில் தான் வந்து விமல், விதார்த், விஜய் சேதுபதி எல்லாம் அந்த பேட்சில் அப்போ இருந்தாங்க சென்னையில். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பட வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் உரியடி படத்தில் எனக்கு கிடைச்சிச்சு. உரியடி அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் விடியும் வரை விண்மீன்களாகனு தான் வச்சிருந்தார் விஜயகுமார் சார். அந்த படத்தில் எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து சதீஷ்னு அந்த படத்தினுடைய கோஆர்டினேட்டர் தான். எனக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கு, நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. பார்த்தா அது வடிவேலுங்கிற ஒரு கதாபாத்திரம், ரொம்ப இயல்பான ஒரு கதாபாத்திரம். அது நான் எங்க ஊர்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். நிறைய பேர் அந்த மாதிரி லைவா இருந்திருக்காங்க. அந்த சாராயம் விற்கிறவங்க, பார்ல வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஆமா அந்த மாதிரி லைவா இருக்கும். அதே மாதிரி ஒரு லுக்கில் என்ன மேட்ச் பண்ணி அந்த கதாபாத்திரம் கொடுத்தாங்க. அதுல ஒரு 25 நாள் எனக்கு அந்த கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஆமா ஆமா, 25 நாளும் நான் 1 ஹவருக்கு முன்னாடியே போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. டைரக்டர் எல்லாருமே பார்த்துட்டு இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்திருக்காருன்னு சொல்லி அந்த குரூப் யூனிட்டை நிற்க வச்சு கிளாப்ஸ் பண்ணி ஒரு மரியாதை படுத்தினாங்க. ஆமா, மேக்சிமம் இல்லைங்க, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, அதனால நாங்கள் டைமிங்க்கு முன்னாடியே போயிடுவோம். இதெல்லாம் நான் சிவாஜி ஐயாட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். நடிகர் திலகங்க. ஆமா, ஒரு சிவாஜி தானே. அவருடைய பாலிசி நான் ஃபாலோ பண்ணணுட்டு தான் டைமிங்க்கு நான் முன்னாடியே போயிடுவேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பேன். அதுக்கான கதைகளத்துக்கான அந்த டைலாக் டெலிவரி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு அது ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கான ஒரு அவுட்புட் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் களத்தூர் கிராமங்கிற படம் இளையராஜா ஐயா மியூசிக்ல களத்தூர் கிராமம். ஆமாம், அதில் வந்து கிஷோர், ரகனா செட்டி, அப்புறம் வந்து சுனில், இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு உலகம் பரட்டிங்கிற ஒரு கதாபாத்திரம். அதுல உலகம் பரட்டி அந்த கதாபாத்திரனுடைய நேம். அந்த படத்துல ஒரு பில்டப்பான ஒரு கதாபாத்திரம். ஒரு நிறைய ஒரு இல்லாத விஷயத்து இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி பேசக்கூடிய அது உலகம் பரட்டிங்கிற ஒரு கதாபாத்திரம். அதுல எனக்கு செந்தில் அப்படிதான் ரெஃபர் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி மணி ஒரு மேனேஜர், சின்ன மணின்னு ஒரு மணி, அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாரு. அப்ப அந்த டைம்ல இளையராஜாவை சந்திச்சீங்களா? நான் என்னுடைய சீன்ஸுக்கு வந்து கம்போஸ் பண்ணும்பொழுது நான் போய் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தேன், ஐயோ அது பெரிய ஒரு கொடுப்பேன். நான் இளையராஜா ஐயாவுடைய பாடல்கள்லாம் நான் சின்ன வயசுலேயே பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டெல்லாம் பாடுவீங்களா? எங்க கூத்து பாடல்கள்லாம் இருக்கேன். நாங்க பாடித்தானே அந்த கூத்து பாட்டிலிருந்து வந்திருக்கோம். இளையராஜா பாட்டு ஏதாவது பாடுங்க, இப்போ 2 வரைக்கும் இளையராஜா ஐயா பாட்டுன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு கேட்டதுனால வரல. என்னுடைய கூத்து பாடல்கள் ஒரு 2-3 பாடிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த இளையராஜா பாடல்கள் பாடுறேன். 2-3 வரி பாடினா போதும். ஆட்டம் பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், கூட்டமாக கூடி நிற்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு சவுண்டான ஒரு பாடல்களும் கூத்து இதுல பண்ணுது. மாதிரி கொழுந்து மல்லிகை முல்லை பன்னீர் புஷ்பம் சிவந்த ரோஜா கோர்த்து கட்டிய பூச்சரம் போலே எல்லோரும் பொன்னா சேருங்க,
சேர்ந்து நாங்க இதெல்லாம் வந்து ஒரு டீம் கலைக்குழு மூலியமா ஒரு குரூப்ல எழுதி வந்தது. கோயம்புத்தூர் டீம் அது எல்லாமே ஸ்பிரலேன்னு சொல்லி இங்க தமிழ்நாடு நாடக சங்கத்தினுடைய ஒரு லீட் அவங்க மூலியமா அந்த பாடல்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த இளையராஜா ஐயாப்பா மாதிரி ஒரு பாடல்கள் அதையும் வந்துச்சு. இதயம் இல்லையா இரக்கம் இல்லையா உலகில் எமக்கோர் உறவும் இல்லையா காலம் ஏழையை காக்குமா காலம் ஏழையை காக்குமா எங்களின் சொந்தங்கள் யாரையா அப்படின்னு அந்த ஒரு சோகமான ஒரு பாடல். இது அந்த கூத்து பாடல் டீம் தான் பண்ண. ஆமா பாடி நடிச்சீங்க. ஆமாமா பாடி அந்த கூத்து பாடல்கள்லாம் பாடி பண்ணும் பொழுதுதான் அதுக்கான ஒரு ஊக்கங்கள் கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தைகள் வராத நான் நிஜமாலுமே போய் உட்காந்து அழுதுட்டேன். நான் நடிக்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல நடிப்பு வரல, அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கான அந்த எமோஷனல் ஃபீல் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் தனியா நிஜமாலுமே போய் உட்காந்து அழுதுட்டேன். அப்ப என் கூட இருந்த டீம் அந்த குரூப்பெல்லாம் வந்துட்டு நடிக்க வரல அப்படின்னு சொல்லி அழுத பாத்தியா உனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குன்னு அவங்களும் ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த பாராட்டு தான் எனக்கு வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அந்த ஒரு டைலாக் டெலிவரி எப்படி இருக்குன்னா, ஐயா உங்க பிள்ளைங்களை ஊட்ட விட்டு அடிச்சு வரட்டும் பொழுது நாங்கள கண்ணில் இருந்து குருடாயிட்டியா அப்படி நாங்க உள்ள இருந்து எடுக்கிறது வரல. இப்போ ரொம்ப கேஷுவலா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்க. இங்க வந்து ஏதாவது பாட்டு பாடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? பாட்டு பாடுறதுக்கு முயற்சி பண்ணல. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஒரு டைரக்டர் வந்து நீயே பாட்டு எழுதி பாடணும், ஒரு பெண்களை வர்ணிச்ச மாதிரி ஒரு பாடல் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்காக நானே உட்காந்து யோசிச்சு எழுதின ஒரு பாடல் தான். ஒரு 2 வரியில ஒரு 4-5 வரி தான் அவர் அதை பாடிறாரு. கொண்டு இலை பூ முடிச்சு நெத்தி இலை புட்டு வச்சு கண்ணுக்குள்ள மைய வச்சு காது மேல கமலை வச்சு மூக்கு தீய மாட்டி கிட்டு உதட்டு சாயம் பூசி கிட்டு கழுத்து நகை போட்டுக்கிட்டு கை வளையல் மாட்டிக்கிட்டு சின்ன இடையாட்டிக்கிட்டு அண்ணன் நட போட்டுக்கிட்டு மேனா மினிக்கு வந்தாலே வாக்கியா மீனுக்கும் குளிர் எடுக்கும் வரல. அந்த பாடல்களை நான் எழுதி பாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அது கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு. பாட்டு நல்லா இருக்குண்ணா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நடிகரா மட்டும் தான் நடந்தது இல்ல உங்களுக்கு ஒரு கவிஞர் இருக்காரு. கண்டிப்பா என்னுடைய இந்த படம் வரலைங்கிறீங்க, இந்த பாட்டு பாடின படம் வரலைங்கிறீங்க. வேற படத்துக்கு ஏதாவது பாட்டு எழுதுறீங்களா? இல்ல அதுக்கப்புறம் முயற்சி பண்ணல. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாடுவேன். நான் பாடுவீங்க? கண்டிப்பா பாடுவேன், எழுதுவேன் கண்டிப்பா. இப்போதைக்கு முழுக்க நடிப்பு தானா? உள்ள நடிப்பு, அதுக்கப்புறம் ஆக்டிங் சொல்லி கொடுக்கறது, நடிப்பு பயிற்சி கொடுக்குறேன். அதுக்கு ஏதாவது எத்தனை பேருக்கு அப்படி பயிற்சி கொடுத்துருக்கீங்க? ஒரு 400 பேருக்கு மேல நடிப்பு பயிற்சி கொடுத்துருக்கேன். ஆமாமா, இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நடிப்பு பயிற்சியில சேரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்? அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுங்கிறது வந்து அவங்களுடைய மன தைரியம் தான். அவங்க சினிமாவுக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும். ஆமா, அதுக்கு மேல நாங்க அவங்களை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். எவ்வளவு பெரிய ஒரு களிமண்ணா இருந்தாலும் சிலையாக்க முடியும். நான் கருங்கல்லையும் சிலையாக்குறேன். ஆமா, கடல் மண்ணையும் சிலையாக்குறேங்கிறது என்னுடைய லட்சியமா நான் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். பயிற்சி காலம் எவ்வளவு காலம்? நான் மேக்சிமம் 15 days 15 நாளைக்கு மேல எடுக்கிறது இல்லை. என்ன காரணம்னா அதுக்குள்ளேயே அவங்களுக்கான நிறைய விஷயங்களை நாங்க உள்ள எடுத்துக்கிட்டு வந்துருவோம். ஆமா, உங்ககிட்ட வந்து நடிகர் ஆயிடலாமா? நடிகர் ஆயிடலாங்கிறது தூண்டுதல். தூண்டுதல் தான் நடிப்புங்கிறது. இன்னும் நானே கத்துக்கிட்டு தான் இருக்கேன். கமலையாவும் என்ன கத்துக்கிட்டு தான் இருக்காரு. நடிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய கலை, அவங்களுக்குள்ள இருக்கணும். நான் தூண்டுதல் தான். ஒரு விஷயம் ஒரு கதாபாத்திரமா மோல்ட் ஆகணும், ஒரு பிளைண்டா ஆக்ட் பண்ணணும்னா நம்ம நிறைய அதுக்கான வந்து கோச்சிங் எடுத்துக்கணுங்கிறது தான். இப்ப நான் ஒரு படத்துக்கு பிளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கதை மாறுதுன்னு ஒரு படத்துல. கதை மாறுது நாங்க வந்து அருமையான கதை இருக்குங்க. அதுல வந்து பிளைண்டு தான் லீடு. அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து சுரேஷ் ராமதாஸ்னு ஒரு டைரக்டர் தான் கொடுத்தாரு. அவர் முன்னாடி மொக்க படங்கிற படம் எடுத்து அதுக்கு டைட்டில் மாத்தி பட்டி புலம்னு வச்சிருந்தாரு. ஆமா, அதுல வந்து யோகி பாபு கொஞ்சம் லீடு, நானும் அவங்க எல்லாம் ஈக்குவலா ஒரு 4 கதாபாத்திரத்தில் நான் ஒரு கதாபாத்திரம், சாரலுங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பிளைண்டா பண்ணி சைதாப்பேட்டில் ஷூட் பண்றப்போ 1 மணி நேரத்துல 85 ரூபா ரோட்ல போறவங்கள காசு போட்டு போயிட்டாங்க. அதான் கதை மாறுது டைரக்டர் தான் சுரேஷ் ராமதாஸ். அந்த டைரக்டர் தான் நடிச்சது. நான் தான் நடிச்சேன். பணமே போட்டு. ஆமா, நாங்க குக்குல ஆக்ட் பண்ணும்போது ஒரிஜினலா எக்மோர்ல இருந்து ஒரு 15 பிளைண்டுகளை சென்டர்ல இருந்து எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நடிக்க வைக்கிறப்போ அவங்களோட நான் டிராவல் பண்றப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய மூடு பாத்தீங்கன்னா அந்த பிளைண்டுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கும். அப்படின்னா நாங்க வடபழனி பஸ் போட்ட ஒரு பிளைண்டு வந்து எப்பவுமே ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போவான். ஒரிஜினல் பிளைண்டு. அது நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தது. அவர் வந்து எப்படி எடுப்பாருன்னா, சாப்பாடு ஹெல்ப் பண்ணு சார் ப்ளீஸ், சாப்பாடு ஹெல்ப் பண்ணு சார் ப்ளீஸ், தேங்க்யூ சார் சாப்பாடு ஹெல்ப் பண்ணு சார் ப்ளீஸ். இந்த ஃபீல் அவர் கொடுத்துருந்தாரு. இதை நான் இங்கே எடுத்துகிட்டு போய் சைதாப்பேட்டையில் ஷூட் பண்ணும்பொழுது
இந்த ஃபீல் கொடுக்கும் பொழுது 85 ரூபா எனக்கு வசூல் ஆச்சு. 85 ரூபா. என் கூட நடிச்ச நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்னுடைய நண்பர்கள் என் கூட ஆக்ட் பண்ற எல்லாருமே ரொம்ப சைக்கிங் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் நாம எடுத்து நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு வெரைட்டியா இருக்கும். திக்குவாய் கதாபாத்திரம், ஹேண்டிகேப்பு, ஒரு பெக்கரு, ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி கதாபாத்திரங்கள். அதுலதான் நம்மளுடைய ஆக்டிங். நாளைய இயக்குனர்கள் சீசன் 3ல பாக்யராஜ் கண்ண டைரக்ஷன்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல நீங்க அந்த நாளைய இயக்குனர் மற்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? சினிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு. எல்லாரும் நல்ல அருமையான ஒரு நேயர்கள். நீங்க எல்லாரும் இந்த குட்டிமா சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி அந்த சேனலை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. அதை தாண்டி என்னுடைய படங்கள் பாருங்க. என்ன மாதிரி புதுசா வரும் கலைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து முன்னேற வைங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ரசிகர்களாகிய நீங்க தான் எங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு காரணம். அதுக்கு நான் தலை வணங்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.